புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு செல்லும் ஆளுநர் ஆர்.என். ரவியின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களுக்கு சென்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று காரைக்குடியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மேலும் மாலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான சித்தன்னவாசலுக்கு செல்வதாக இருந்தது. இந்நிலையில் காரைக்குடியில் ஆளுநரின் பல நிகழ்ச்சிகள் முடிவடையாததால் நிர்வாக காரணங்களுக்காக ஆளுநரின் சித்தன்னவாசல் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்பட்டது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் வரும் சனிக்கிழமையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக கட்சிகளோடு ஞாயிற்றுக்கிழமையும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதற்கட்டமாக நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 7 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் காங்கிரசுடன் மீண்டும் பிப்ரவரி 9 பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸை தொடர்ந்து பிற கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்பராயன் எம்பி தலைமையிலான குழுவோடு திமுக தொகுதி பங்கீட்டு குழு வரும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையிலான குழுவினருடன் அதற்கு மறுநாள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அன்றைய தினமே மதிமுகவுடனும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் திமுகவினரை களமிறக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. திமுக முதன்மை செயலாளர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக திமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து காங்கிரசுக்கு இடம் ஒதுக்குவதால் திமுகவிற்கான அங்கீகாரம் குறைந்து வருவதாகவும் திமுகவினருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. விருதுநகர் தொகுதியையும் இந்த முறை திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. பத்தாண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை முன்வைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர். எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்கு ஒதுக்கலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதேபோல் தம்பிதுரை தலைமையிலான தேர்தல் பிரச்சார குழுவும் C. விஜயபாஸ்கர் தலைமையிலான விளம்பர குழுவும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தின. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வட இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் நெல்லிக்காய் மூட்டை போல சிதறிவிட்டதாகவும் அதேபோன்று தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலும் விரிசல் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும், எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை சரியான நேரத்தில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்றும் ஜெயக்குமார் கூறினார். மாநிலத்துடைய நலனை புறக்கணிக்கின்றவர்களை அடையாளம் காட்டுவோம். அதே போன்று மாநிலத்துடைய நலனுக்காக மத்தியிலிருந்து துரோகம் செய்வர்களே
அவர்களையும் நாங்கள் நிச்சயம் அடையாளம் காட்டுவோம். அப்படி இருந்தால் பிஜேபி பொறுத்தவரை என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு அவங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலனெல்லாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அமமுகவை அதிமுக கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதால் அமித்ஷா கோபம் அடைந்ததாக ஓ பன்னீர்செல்வம் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், ஓ பன்னீர்செல்வம் பாஜகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். மேலும் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படும் கட்சி அதிமுக அல்ல என்றும் ஜெயக்குமார் கூறினார். சீனிவாசன் அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதாவது எங்களோட கூட்டணி வரலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்விளைவுகள் நீங்கள் அனுபவிப்பீங்க. இது ஆக்சுவலாக இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கன்றது கிடையாது. எத்தனையோ கிட்டத்தட்ட கருணாநிதிகள் அத்தனை கருணாநிதி 72லேருந்து சந்தித்து அடக்குமுறைகள் அதே போன்று பல்வேறு விதமான சோதனைகள்லாம் தாங்கி சாதனைகளை வளர்த்த பல்வேறு சோதனைகள்லாம் தாங்கி ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கு வீறு கொண்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருக்குது. ஆடை பொறுத்தவரை குட்டி விட்டு ஆழம் பார்க்கக்கூடாது. எனவே அப்படி குட்டி விட்டு ஆழம் பார்க்கின்ற ஒரு செயலில் ஈடுபட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லா ஆடுகளும் ஓடுகின்ற நிலைமை தான் வரும்.